டாக்டர் பொங்கல் விழா, தமிழ் புத்தாண்டு. ஏப்ரல் 14 வர்றது சமஸ்கிருத ஆண்டுகளா இருக்கு. அதனால தமிழ் புத்தாண்டுன்றது தை 1 தான் அப்படின்றத நம்ம சொல்றோம். பொங்கல் விழான்றது தமிழர் பண்டிகை. அது ஜாதி, மதம் எல்லாத்தையும் கடந்து தமிழர் அடையாளமா இருக்கிற பண்டிகை. எல்லாரும் கொண்டாடலாம் அப்படிங்கிற அடிப்படையில அது ஒரு சிறப்பான விழா. அதுல சமத்துவ பொங்கல், திராவிட பொங்கல் அப்படின்னு அதுலயும் சில சர்ச்சைகள் வரத்தான் செய்யுது. பொங்கல் விழாவ எப்படி பார்க்குறீங்க? பொங்கல் ஒரு எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தமான பண்டிகை. பொதுவான ஒரு செக்யுலரான பண்டிகைன்றதுனால, அது ஒரு ஸ்பெஷலான பண்டிகை தான். நெறைய நாள் லீவ் விடுவாங்கன்றதுனால, நம்ம ஊர்ல ஜாலியா கொண்டாடுற பண்டிகை. பட் ஆனாலும் அதில சில அறிவியலுக்கு புறம்பான தகவல்கள் நெறைய இருக்கு. அதில முதல் லோக்கலான தகவல் என்னன்னா, நம்ம அன்னைக்கு பொங்கல் மட்டும் தான் நெனச்சுட்டு இருக்கோம். தமிழ்நாட்ல மட்டும் தான் அன்னைக்கு திருவிழான்னு நெனச்சுட்டு இருக்கோம். அப்படி இல்ல. எல்லா ஸ்டேட்லயும் அன்னைக்கு ஒரு பண்டிகை இருக்கு. மகர சங்கராந்திலேருந்து, லோரிலேருந்து வேற வேற பேர்ல பஞ்சாப்லேருந்து அ கன்னியாகுமரி வரைக்கும் ஈவன் கேரளால அவங்களுக்கு அன்னைக்கு பண்டிகை. அது ஒரு அறுவடை திருநாள். அறுவடை திருநாள். அது மட்டும் இல்லாம அன்னைக்கு வந்து சூரியன் வேற டைரக்ஷன்ல பூமியும், சூரியனும் சந்திக்கிற அந்த துருவம் மாறுது. அதனால இனிமே வெயில் வரும். அதனால இனிமே அறுவடை செய்யலாம். இனிமே வெளில போலாம் அப்படின்ற மாரி அவங்க கொண்டு வராங்க. அதுக்கு முன்னாடி மார்கழின்றது எல்லா ஊர்லயும் அது வந்து ஒரு மந்தமான மாதம். அப்ப யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க. மகாவிஷ்ணு வந்து மாதங்களில் நான் மார்கழின்னு ஏன் சொன்னாரு? ஏன்னா மார்கழி எல்லாம் டல்லா இருப்பாங்க. அதனால மனசு விட்டுறாதீங்க. மார்கழி எனக்கா வச்சுக்கிறேன். நீங்க கொஞ்சம் நம்பிக்கையா இருங்க. தை வரும் அப்படின்ற அர்த்தத்துல தான் கடவுளே வந்து சொன்னதா இவங்க கதையெல்லாம் எழுதுறாங்க. மக்கள் கொஞ்சம் மனசு நம்பிக்கையோட இருக்கணுன்றதுனால. அப்ப மார்கழியில அவ்ளோ குளிருது, அவ்ளோ பனி இருக்கு. எதுவுமே செய்ய முடியல. முடங்கி இருக்கிறாங்க மக்கள். அதுக்கப்புறம் தை வரும்போது வெயில் வருது. வெளியில வரலாம். ஹை ஜாலின்னு வெளில வராங்கன்றதுனால அது ஓகே. ஆனா இன்னொரு விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். தமிழ்நாடு மாரி ஊர்கள்ல 4 போகம் நெல் விளைந்தது. அப்போ 3 மாசத்துக்கு ஒரு தடவ அவங்க ஒரு ஒரு போகம் நெல் எடுத்திருக்கிறாங்கன்னா, அப்போ எல்லா தடவையும் ஒரு ஒரு பொங்கல் கொண்டாடி இருக்காங்க. இதுக்கு தை பொங்கல் ஏன் பேருனா, மத்ததுக்கெல்லாம் பொங்கல் வச்சு ஓணத்துக்கு ஒரு பொங்கல் இருக்கு. ஓணம் பொங்கல் அது. நம்ம ஊர்ல இப்ப கொண்டாடுறது இல்ல. ஆனா கேரளால கொண்டாடுறாங்க. அவங்களுக்கும் அது ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் தான். அப்போ எல்லா பொங்கலும் நம்ம 4 பொங்கல் கொண்டாடணும். ஓணம்க்கு வந்து மாவலி மன்னர் தானே அது கொண்டாடுறாங்க. அப்புறமா வந்த கதை. ஒரு ஜெயின கதையிலேருந்து மருவி, அப்புறம் ஹிந்து கதையாயி, அப்புறம் காமன் கதையாயி, கதைகள் அப்படியே வழி வழியா மாறி வரும்ல. பட் ஒரிஜினலி அது ஒரு ஹார்வெஸ்ட் சீசன். அவங்க ஊர்ல அவங்களுக்கு வேற மான்சூன், நமக்கு வேற மான்சூன்ல. நமக்கு வடகிழக்கு, அவங்களுக்கு தென்மேற்கு. அதனால அந்த டைம்ல அவங்களுக்கு மான்சூன். அவங்களுக்கு அப்ப அறுவடை காலம். எல்லா காய்கறியும் விளைஞ்சிருக்கு. எல்லாத்தையும் வச்சு ஒரு கூட்டு, எல்லா விதமான ஆமா பலகாரங்களும் பண்ணுவாங்க. அவங்க செய்றாங்க. அவியல் பண்ணுவாங்க. அவியல், பொரியல், ஆலன், ஓலன் எல்லாம் செய்வாங்க அவங்க. ஸோ அது அவங்க ஹார்வெஸ்ட் டைம். ஸோ 4 பொங்கல் வச்சுட்டு இருந்தோம் நம்ம. ஒரே ஒரு பொங்கல் தான் இப்ப வைக்கிறோம். மீதி பொங்கல் நம்ம வைக்கல. அப்ப இந்த பொங்கல் 4ல 1 மிச்சம் இருக்கிற 1ன்றதுனால ஸ்பெஷல். ஆனா, அதுல இருக்கிற ஒரு முரண், அறிவியல் முரண் என்னன்னா, நாம என்ன நெனைக்கிறோம், அது சூரியனுக்கு குடுக்குற தேங்க்ஸ் கிவிங்ன்னு நெனைக்கிறோம். ஆனா, இன்னொரு ஆங்கிள்ல நீங்க பார்த்தீங்கன்னா, சூரியனை ஆணாகவும், பூமியை பெண்ணாகவும் நம்ம சொல்லுவோம். சூரியன் ஆண், பூமி பெண் அப்படின்னு சொல்லுவோம். வேத காலத்துலனா சூரியனே பெண்ணா தான் சொல்லுவாங்க. "1000 கைகளை நீட்டி அணைக்கின்ற தாயே போற்றி." சூரியன் பெண் அவங்களுக்கு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நம்மளோட சேர்ந்து அவங்களும் அத ஆண் ஆக்கிட்டாங்க. ஒரிஜினலி அவங்க ஆரியன்ஸ் ஈரான்லேருந்து வரும்போது அத பெண்ணா சொல்லிட்டே தான் வந்தாங்க. இங்க வந்துட்டு திடீர்னு அதோட ஜெண்டர மாத்திட்டாங்க. ஸோ இப்ப இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன் படி சூரியன் வந்து ஆண். அவர் வந்து பெரிய நெருப்பு. அவர் வந்து ஒளி குடுப்பாரு. அவர் வந்தா தான் வெப்பம் வரும். இந்த பூமி வந்து சரியான மண்ணு. இல்ல குந்தி தேவிக்கே நம்ம சூரியன் தானே இறங்கி குழந்தெல்லாம் வராரு. குடுத்தாரு. குழந்தை அவர் குடுக்குறாரு. அவ்வளோ நல்லவரு அப்படின்னு சொல்றாங்கல்ல. இப்ப பூமி பக்கத்துல இத்தன கோள்கள் இருக்குல்ல. ஏன் அந்த கோள்ல எல்லாம் செடி வளரல? ஏன் அங்க வாழைப்பழம் வரல? மாம்பழம் வரல? முக்கனிகளும் ஏன் மத்த கோள்ல வரல? ஏன்னா அந்த கோள்கள்ல எதுவுமே வர முடியாது. பூமியால மட்டும் தான் இத அபிவிருத்தி பண்ண முடியுது. இத சூரியனோட ஒளிய பயன்படுத்துறதுக்கான கெப்பாசிட்டி பூமிக்கு மட்டும் தான் இருக்குன்னா, இங்க பொங்கல் யாரு கொண்டாடணும்? பூமிக்கு தானே கொண்டாடணும். ஏன் சூரியனுக்கு கொண்டாடுறோம்? ஏன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் மூடத்தனங்கள் வச்சிருக்கிறோம். நம்ம என்னதான் பகுத்தறிவு பயன்படுத்தினாலும், பூமிக்குன்னு ஆனா பண்டிகை எதுவும் வச்சுக்கல பாருங்க. சூரியனுக்கு தான் பண்டிகை கொண்டாடுறோம். ஏன்னா வழி வழியா நமக்கு அப்படி சொல்லிக் குடுத்ததுனால, அதே தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இல்ல இயற்கைக்கு நன்றி சொல்றதுன்ற ஆ அடிப்படையில தானே. அப்படி பொதுவா வச்சுக்கலாம். இந்த சூரியன பார்த்து பொங்கல்னு ஏன் சொல்லணும்? பூமிய பார்த்து பொங்கல் சொல்லக்கூடாதா? அப்படி சில கோட்பாடுகள்லாம் நம்ம கொஞ்சம் மெருகேற்றி அது கொண்டு நம்ம வரணும். மக்கள் கிட்ட பக்தி சார்ந்து படைக்கிற தன்மை இருக்குல்ல. அது சூரியனுக்கு படைக்கிறது அப்படின்றது இருக்கு. சூரியன ஆனா பார்த்து அத படைக்காமயே கூட பொங்கல் கொண்டாடுறாங்க. இன்னைக்கெல்லாம் யாரும் மொட்டை மாடில போய் யாரு சார் கொண்டாடுறா? கிராமங்கள்ல கூட அவங்க ஸ்டவ்ல வச்சு கிச்சன்ல தான் குக்கர்ல பண்றாங்க. தான் பொங்கல் ஆ வைக்கிறோம். எப்படியோ பொங்கல்னு ஒண்ணு வச்சுடுறோம் அவ்வளோதான். பட் அன்னைக்கு வந்து குழந்தைகளோட இருக்கிறதுக்கு உண்டான நாள்.
ஃபேமிலியோட இருக்கிறதுக்கு உண்டான நாள், நல்ல உணவு சாப்பிட்டு வீட்டில் இளைப்பாறுகிற நாள்ன்ற விதத்தில் அது ஓகே தான். இப்படி இந்த மாதிரி அறிவியலுக்கு புறம்பான கருத்துக்கள் அதில் இருக்கும்போது அதெல்லாம் அப்பப்போ கொஞ்சம் கலைச்சிடுறது பெட்டராக இருக்கும். இன்னொன்று, பொங்கல் வந்து இந்து பண்டிகை, அதை பொது பண்டிகையாக மாற்றிட்டாங்க தமிழ்நாட்டில் அப்படின்னு ஒரு விமர்சனத்தை இந்துத்துவவாதிகள் வைப்பாங்க. இந்துத்துவவாதிகளுக்கு அவங்களுக்கு வந்து அரசியல் கோட்பாடு இருக்கு. ஆனால் சூரியன்றது எல்லா ஊர்லேயும் ஒரு கடவுள். ஈஜிப்டில் அது கடவுள், சுமேரியாவில் அது கடவுள், மாயன்ஸுக்கு அது கடவுள், ஆஸ்டெக்ஸுக்கு அது கடவுள், எல்லாருக்கும் அது கடவுள். ஏன் பிரிட்டிஷில் இருந்த அந்த காலத்து வைக்கிங் ஆளுங்கள் கூட அது கடவுள். அதுக்கு ஒரு பேர் வச்சிருப்பாங்க. அந்தந்த ஊரில் ஒரு சூரியன் இருப்பார். அப்போ எல்லா அந்த காலத்து ஆதி மனிதர்களுக்கு எல்லாருக்குமே அது கடவுள் தான். அது நீங்கள் இந்து மதம்னு ஸ்பெஷலைஸ் பண்ணாதீங்க. ஆல் ஹீத்தன் ரிலீஜியன்ஸ் வர்ஷிப் சன் காட். அதனால் அந்த கணக்கில் அது வருமே தவிர, பட் பொங்கல்ன்றது இட் இஸ் நாட் அபவுட் த சன் காட், இட் இஸ் அபவுட் ஹார்வெஸ்ட். சடங்குகள்லாம் இல்லாத ஒரு இல்லை, அதுலேயும் சடங்குகள் இருக்கு. அது இப்போ காலப்போக்கில் கன்வீனியன்ஸ் காரணமாக சடங்குகள் குறைஞ்சிருச்சே தவிர ஒரிஜினல் பொங்கலில் சடங்கு இருந்திருக்கு. அதில் ப்ரொசீஜர் இருக்குது. இந்த இடத்துக்கு தான் போகணும், இந்த மாதிரி தான் பண்ணணும், இந்த மாதிரி பானை, இந்த மாதிரி துணி எல்லாம் தான் இருந்திருக்கு. பட் இப்போ நம்ம விவசாய வாழ்க்கையை வாழலைல்ல, எல்லாருமே சிட்டிக்கு வந்துட்டாங்க. அப்போ 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பொங்கலுக்கும் இப்போ இருக்கிற பொங்கலுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ காலத்துக்கு ஏற்ற மாதிரி பொங்கல் மாறி இருக்கு பாருங்க. ஒரு காலத்தில் மாடு வச்சு மட்டும்தான் அவங்க விவசாயம் பண்ணுவாங்க. ஏர் உழுறது மட்டும் இல்லாமல் அந்த ஏற்ற இறக்கிறது கூட மாடு தான் செய்யும். ஆனால் இப்போ டிராக்டர் தான் உழுது. டிராக்டருக்கு இப்போ பொட்டு வச்சிருந்தாங்க, டிராக்டருக்கு குங்குமம் வச்சு விட்டுறாங்க. ஸோ நம்ம மாறிக்கிட்டே தான் வரோம். நம்ம மாறாமல் அப்படியே நிலையாக இல்லை. இன்னும் 100 வருஷம் கழிச்சு பொங்கல் மாறி இருக்கலாம். இவ்வளோ ஸ்வீட்டு போடக்கூடாது, வெள்ளத்தை தூக்கிடலாம், வேறு ஏதாவது விதத்தில் பொங்கல் செய்யலான்ற மாற்றங்கள் கூட வரலாம். அதனால் பொங்கல்ன்றது நமக்கு ஒரு ரொம்ப காலமாக இருக்கிற ஒரு ஹிஸ்டாரிக்கலான ஒரு திருவிழா. அதன் மேலே வேறு வேறு ஸ்கிரிப்ட் நம்ம போடுறோம். சில ஸ்கிரிப்டை ரிமூவ் பண்ணிடுறோம். பட் அது எப்போவுமே இருக்க தான் போகுது. ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் மனநல மருத்துவத்தில் இந்த மார்கழி மாதம் இருக்குல்ல, அது எங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு மாதம். நிறைய பேருக்கு அப்போ தான் டிப்ரெஷன் வருது. ஒரு பைப்போலார் டெண்டன்சி இருக்கிறவங்களுக்கு அப்போ பைப்போலாரிட்டி அதிகமாக இருக்குது. நிறைய விதமான மன ரீதியான நோய்கள் அந்த சமயத்தில் அதிகமாக இருக்குது. அப்போ ஜனவரிக்கு அப்புறத்துலேருந்து அது கொஞ்சம் மாற்றம் ஏற்படுதுன்றதை நாங்களே பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு பாசிட்டிவான தை பிறந்தால் வழி பிறகும்லாம் சொல்கிறாங்கல்ல, காசு வரும், செடி கொடியெல்லாம் வளர்ந்துருக்கும், எல்லாமே கரெக்டாக இருக்கும், எல்லாம் செழிப்பாயிடும்ன்றதுக்கு உண்டான ஒரு நம்பிக்கை. மனிதர்களுக்கு நம்பிக்கை ரொம்ப முக்கியமாக இருக்குல்ல, அதை ஹைலைட் பண்ணதில் ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ ஜல்லிக்கட்டு நீங்கள் ஆதரிக்கிறீங்களா? ஆக்சுவலி நான் ஜல்லிக்கட்டை ஆதரிக்கலை. பட் அது உரிமை, அந்த முடிவை நாங்களே எடுத்துப்போம், நீங்கள் சொல்லாதீங்க, நாங்களே யோசித்து நாங்களே முடிவு எடுக்கிறோம். ஏன்னா அந்த காலத்தில் வந்து ஒரு மாடை வைத்து தான் விவசாயன்றப்போ ஒரு மாட்டுக்கும் மனுஷனுக்கு இருக்கா ஏறு தழுவுதல் எல்லாம் ஓகே. பட் இப்போ மாடுகள் ரொம்ப கம்மியாக இருக்குது, விவசாயத்துக்கு கூட நம்ம யூஸ் பண்ணல. அண்ட் மிஷினரி பேஸ்ட் விவசாயம்ன்றது நமக்கு வந்துருச்சு. அப்போ நான் பிற்போக்காக இருப்பேன், அந்த காலம் மாதிரியே நான் ஏர் உழுவேன்னு சொன்னேன். அதுலேயும் கூட நாட்டு மாடுகள்லாம் அழியுது அப்படின்னு ஒன்று சொல்லப்பட்டது. நீங்கள் ஒரு இனத்தை நம்மளால் காப்பாற்ற இனிமே முடியாது. ஏன்னா இங்கே இருக்கிற ஜனத்தொகை குறைஞ்சிருச்சு. இப்போ பிறக்கிற மாடுகள் கூட, மாட்டு கண்ணுகள் கூட எங்கேருந்தோ வந்து ஃபாரின் ஸ்பெர்ம்லேருந்து தான் அது வருது. அந்த ஃபாதரோட ஸ்பெர்ம் எந்த ஊர்லேருந்து வருதுன்னு கூட நீங்கள் ட்ராக் பண்ணி பார்க்கலாம். அந்த அளவுக்கு அது ஃபாரினோட ஒரு ஹைபிரிட் வெர்ஷன் தான் நமக்கு மாடுகள் வருது. சில பேர் அது ஒரு ஹாபியாக வச்சுருக்காங்க. அவங்களுக்கு அது ஒரு பெரிய பேஷன். நாட்டு விதைகளை சேமிக்கிறது, நாடு மாடுகளை அவங்க வாழ்க்கைக்கு அது ஒரு அர்த்தம் தருதுன்னா அது வந்துட்டு போட்டோம். ஆனால் பொதுமக்களுக்கு இதை போய் இத்தினூண்டு இருக்கிற ஒரு எண்ணிக்கையில் இருக்கிற ஒரு ஜீவராசியை திரும்ப திரும்ப எப்படி மீட்டு உருவாக்குறது? ஒரு காஸ்ட்லியான ஒரு ஹாபி இல்லை அது. பொதுமக்களுக்கு இவ்வளோ காசு இருக்காது. அதுலேயும் கூட இப்போ கலப்பு தேவை. கலப்புன்றது எல்லா காலத்தும் நீங்கள் ஒன்றுமே பண்ணலனாலும் கலப்பு இயற்கையிலே நடக்கும். இயற்கைன்றது கலப்பை தான் விரும்புது. ஒரே மாதிரி பியூரிட்டானிக்கலாக இருக்கிறத இயற்கையை ஆக்சுவலி டிஸ்கரேஜ் பண்ணுது. அதனால தான் ஒரே குடும்பத்தை சேர்ந்த நபர்களுக்கு ஒருத்தர் மேலே இன்னொருத்தருக்கு எந்த கவர்ச்சியும் இருக்காது. ஏன்னா கலப்பு இருக்கணும். ஒரே எண்டோகாமி இருந்ததுன்னா, அகமண முறை இருந்ததுன்னா, அது செடியாக இருந்தாலும் மிருகமாக இருந்தாலும் மனிதராக இருந்தாலும் அது ஆபத்தை ஏற்படுத்தும்.